ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்டர் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், சூப்பரான டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதை தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூடவே உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸில் இந்த வாழைக்காய் நல்லா வெந்து வந்துடும். இந்த வறுவல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கேன், அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வாழைக்காய் வெந்து நான் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த வறுவலுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கலாம். நல்ல வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான வாழைக்காய் வறுவல் செஞ்சு நம்ம சாம்பார் சாதம், தயிர் சாதம், கீரைக்குழம்பு இதுக்கெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈஸியாக டக்குனும் முடிஞ்சிடுது. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் நான். இப்போ இதை ஃபுல்லாக நல்லா எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓரளவுக்கு அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்ட வாழைக்காவை இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணால் போதுங்க. ரொம்பவே ஈஸியான சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிரும். ஆனால் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாவெல்லாம் நம்ம நல்லா எண்ணெயில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாழைக்காய் வறுவலை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இந்த மசாலாலேயே இந்த எண்ணெயிலே போட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா சூப்பரான டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.